வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ள செங்கோல் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் 7 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் கட்டப்பட்டு வரும் நியோ டைடல் பார்க் அடுத்த மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் 40 தங்கம் உட்பட 105 பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ள செங்கோல் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காசி தமிழ்ச் சங்கமம் விழாவை நேற்று மாலை வாரணாசியில் தொடங்கி வைத்து பேசிய அவர், காசிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையேயான உறவு உணர்வு பூர்வமானது என்று குறிப்பிட்டார். குடும்ப உறுப்பினர்களாக தமிழ்ச் சங்கமத்தின் 2வது ஆண்டு நடைபெறும் இந்நிகழ்வில் குடும்ப உறுப்பினர்களாக மக்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நடைபெறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பு ஒரே கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். வாரணாசியிலிருந்து காணொலி மூலம் கன்னியாகுமரி, பனாரஸ் காசி தமிழ்ச்சங்கம சிறப்பு ரயிலையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நமோகாட்டில் அமைக்கப்பட்டிருந்த காசி தமிழ்ச்சங்கம கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள கலாச்சார தொடர்புகள் குறித்த பல்வேறு அம்சங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. காசி தமிழ்ச்சங்கம விழாவிற்கு தமிழகத்திற்கு வந்திருந்த மக்களிடம் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்த 4 மாவட்டங்களிலும் 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்த 4 மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்க இருந்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று துணைவேந்தர் திரு சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நீர் நிரம்பி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அங்குள்ள சேர்வலாறு அணை மணிமுத்தாறு அணையில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அங்கிருந்து சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் திருமண மண்டபங்கள் தயாராகப்பட்டு மக்கள் அங்கு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம், குலசேரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியில் அதிக மழை பெய்து வருவதால் அங்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தேவையான முன்னேற்பாடுகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் பல இடங்களில் தங்க இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மாஞ்சோலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் தலைமையில்
குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக கூறினார். பாதிப்புக்கு உள்ளான 4 மாவட்டங்களிலும் 26 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 250 பேரிடர் மீட்புப் பணி அலுவலர்கள் இம்மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று ஆய்வு செய்த மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இம்மாவட்டத்தில் ஆவின் பால் விநியோகம் சீராக நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தஞ்சாவூரில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியோ டைடல் பார்க் வரும் ஜனவரி மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இதன் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படித்த இளைஞர்களுக்கு இந்த தொழில்நுட்ப பூங்கா மூலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியோ டைடல் பார்க் என்கின்ற இந்த டைடல் பார்க் ஏறத்தாழ ஒரு 55,000 சதுரடியில் பணிகள் மிக வேகமாக 5ஆம் மாதம் நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் 7-8 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பல கம்பெனிஸ்க்கு இப்போ நம்ம அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாக அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள். அது வரும்பொழுது இங்கே படித்த இளைஞர்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து, ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வேலைவாய்ப்பு முகாம் நடத்தும்போது தான் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th பாஸ் பண்ணதுலேருந்து யூஜி டிகிரி பிஜி டிகிரிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் தான் வேலைவாய்ப்பு முகாம் நம்ம பணிகள் எடுக்கிறது வழக்கம். ஆக அந்த விதத்தில் இது மாதிரி எடுக்கும்பொழுது இந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக. தமிழகத்தில் பருவமழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளும் இந்த யாத்திரையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் சங்கல்ப் யாத்திரை நடத்தப்பட்டு அரசின் திட்ட உதவிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக இந்த வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுரேஷ் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவராக இருக்கேன். திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சியை வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக முன்னெடுத்து மண்வளம் சார்ந்த இலவசமாக ஒரு கருத்தரங்கு, அதே மாதிரி ஒரு செயல் விளக்கங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியன் ஆயில் கேஸ் கார்பரேஷன் மூலமாக கேஸ் இல்லாத பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்ரோல் பண்ணி கேஸ் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுயமாக தொழில் தொடங்க தேவையான கடன் உதவிகள், நம்ம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60 கிராம பஞ்சாயத்துக்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். இருவரிச் செய்திகள். குவைத் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் நவாப் அல் சபா மறைவுக்கு மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். வாரணாசி புதுதில்லி இடையேயான புதிய வந்தே பாரத் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். கரூர் மாவட்டத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேலு வழங்கினார். தென் மாவட்டங்களில் பால் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டி புதுதில்லியில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று நிறைவடைந்தது. இப்போட்டியில் ஹரியானா 40 தங்கம், 39 வெள்ளி, 26 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் பாட்னா அணியையும் மும்பை தமிழ்நாடு அணியையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ள செங்கோல் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் 7 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் கட்டப்பட்டு வரும் நியோ டைடல் பார்க் அடுத்த மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் 40 தங்கம் உட்பட 105 பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.